எல்லாம் கிங்கா இருந்த மேடம். இது சொன்னா அவங்களுக்கு வைத்திருச்சலா இருக்கு. சரியான வீரன் மேடம். போருக்கு பயந்து ஒதுங்கவே இல்லை. நாமினேஷன் குத்து வானா நின்னு. பிக் பாஸ் ஓட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய சொல்லியிருந்தீங்க. ஓட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி திவாகர் நல்ல பப்ளிசிட்டி ஆயிட்டார். சோ ஓகே, திவாகர் போதும்னு நினைச்சிருந்திருக்கலாம். டைட்டில் வின்னரா ஆகணும் அப்படின்னா உண்மையிலே அதுக்குள்ள இருந்து போராடுறவங்க மட்டும்தான் டைட்டில் வின்னரா வர முடியுமா, இல்ல லக் ஏதாவது இருக்கா? எப்படி? விக்ரம் சபரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நான் வைத்தெரிச்சு அதிகமா ஓட்டு வாங்கி நம்பர் 1ல இருந்த நாள் 45வது நாள்ல நம்ம வெளியில வர வேண்டிய சூழ்நிலைகள் ஆச்சு. எதனால அது? உள்ள இருக்கிறவங்க எல்லாம் யோகிகளும் ஞானிகளும் கிடையாது. உங்களுக்காக தான் பிக் பாஸ் பார்த்தோம். இன்னொன்னு சொன்னது, நீங்க போனதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒயிட் கார்டில் வந்தவங்களுக்கு லக்குன்னு தான் மேடம் சொல்லுவோம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம். வாங்குற காசை விட அதிகமா வேலை பார்க்கறாங்கன்னு திவாகர் சொல்லிட்டாரு. அடிச்சார் பாருங்க ஒரு பல்ட்டி. சரக்கு தம்மு இதெல்லாம் இருக்கும். சோப்பு போட்டு குளிச்சிட்டாரா? ஸ்விம்மிங் பூல் அவர் மாதிரி யூஸ் பண்ணது வேற யாரும் இல்லை, நீங்க உட்காருங்கட்டாரு. வீக்கெண்ட் எபிசோடுக்கு வர்றாங்கல்ல அந்த விசிட்டர்ஸ், அவங்களுக்கே வெளியில போனை பிடிக்கிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல அலௌடு. உங்களுக்கு த்ரிஷா பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல. அவங்க கூட நீங்க வந்து போட்ல போறீங்க. திரிஷா மேடம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே வைரலா தான் இருக்கு. ஆமா, இந்த மேட்டர் வைரலே. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ அறிக்கை விட்டுருந்தாங்களே திரிஷா மேடம் ஒரு அறிக்கை. ஆமா. சோ இப்போ நீங்க அவங்க கூட போட்ல போறீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவங்க கிட்ட வந்து ப்ரப்போசல் கொடுக்கணும். சோ எப்படி கொடுப்பீங்க? மேடம் கிட்ட ப்ரப்போசல். சரி ஓகே, இப்போ நீங்க தான் திரிஷா மேடம் எடுத்துக்கிறோம். ஹாய் மேடம். ஹாய், நல்லா இருக்கீங்களா மேடம்? மேடம் மேடம் நான் தான் மேடம் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் மேடம், பிசியோதெரபிஸ்ட் மேடம். மேடம் மேடம் உங்களை ஸ்கூல்ல இருந்து உங்க படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன் மேடம். உங்களோட பெரிய ஃபேன் மேடம். நானு யார் ஸ்கூல்ல இருந்து? நான் ஸ்கூல்ல படிக்கல இருந்து மேடம். மேடம் மேடம் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்பே உங்க படம் அலை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கில்லி வரப்பெல்லாம் நான் +1 தான் மேடம் படிச்சேன். எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் மேடம். உங்களோட அந்த ரொம்ப இன்னசென்ஸ். மேடம் நானும் ஆக்சுவலா டாக் லவர் மேடம். மேடம் என்ன நீங்க பாத்திருக்கீங்களா மேடம்? இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ரீல்ஸ்ல பாத்திருக்கீங்க மேடம். நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் மேடம். அந்த சூர்யா சார் கஜினி படத்துல வர சீனை பண்ணி அப்படியே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டேன் மேடம். மேடம் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு மேடம், நட்டிப்பா அரக்குன்னு சொல்லுவாங்க மேடம். மேடம் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன் மேடம். அடுத்து எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி நானும் ஒரு பெரிய நடிகராகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேடம் நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க மேடம். அவ்வளோ. நீங்க ஃபேஸ்புக் எல்லாம் பாத்திருக்கீங்களா மேடம்? எல்லாமே பாத்திருக்கேன். ஓகே மேடம். மேடம் நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க என்ன பத்தி? இல்ல இதெல்லாம் இருக்கட்டும், பட் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? மேடம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஸோ உங்களோடய ஃபியூச்சர் ஒரு ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை மேடம். அதுதான் மேடம் நான் சொன்னேன். என்னவா ரொம்ப கியூட் மேடம், ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்யூ. என்னவா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க என் கூட? மேடம் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும் அவ்வளோ ஆசை மேடம். சரி ஓகே, அண்ணாவா நடிச்சா ஓகேவா? மேடம் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன் மேடம். உங்க அலை படம் வர்றப்ப, நீங்க கில்லி படம் வர்றப்பெல்லாம் 2004 சம்திங், அப்பெல்லாம் நான் +1 தான் மேடம் படிச்சேன். உங்களோட பேரா நடிக்கணும்னு அவ்வளோ ஆசை மேடம். ஓ, பேரா நடிக்கணும்னு ஆசைங்களா? பிக் பாஸ் ஓட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய சொல்லியிருந்தீங்க. ஓட்ஸ் பத்தி சொல்லுங்க. பிளஸ் வந்து டைட்டில் வின்னரா ஆகணும் அப்படின்னா உண்மையிலே அதுக்குள்ள இருந்து போராடுறவங்க மட்டும்தான் டைட்டில் வின்னரா வர முடியுமா, இல்ல லக் ஏதாவது இருக்கா? எப்படி மேடம் மற்ற சீசன்லாம் இப்போ பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆரி இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனா அந்த பொண்ணு வைல்ட் கார்ட்லாம், அவங்க ஆக்சுவலா அவங்கலாம் எனக்கு தெரியாது. ஆரி அண்ணா கூடயாவது படம் நடிச்சிருக்கேன். அது படம் ரிலீஸ் ஆக போகுது மேடம். பட் அர்ச்சனாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நல்ல நிறைய அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க கூட என்ன மாதிரி இப்படியே பண்ணி காமிச்சாங்க வாட்டர்மெலன்லாம் வச்சு. ஸோ அவங்களாம் நல்ல கைண்ட் பர்சன். பட் இந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, அதிக ஓட்ஸ் வாங்கினேன். எனக்கு வந்து 45% நான் ஓட்டு வாங்கினேன். மொத வாரம், அதுக்கு அடுத்த வாரமா இருக்கட்டும். அப்போ வந்து வெறும் 3% தான் ஓட்டு வாங்கினாங்க. அந்த 3% ஓட்டு வாங்கின நபர் ஃபினாலே போயிட்டாங்க. அதிகமா ஓட்டு வாங்கி நம்பர் 1ல இருந்த நாள் 45வது நாள்ல நம்ம வெளியில வர வேண்டிய சூழ்நிலைகள் ஆச்சு. எதனால அது எனிதிங் வில் ஹேப்பன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னனாலும் இருக்கு மேடம். அபார்ட் ஃப்ரம் ஓட்ஸை தாண்டியும் நிறைய விஷயம் உள்ள இருக்கு. இல்ல கரெக்டா ஓட் பிரகாரம் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் பிரவீன்காந்த் சார் எவிக்டானா ஓட்டு இல்ல, 2வது வாரமும் ஓட்டு இல்ல, அதெல்லாம் கரெக்டா. பட் அதை தாண்டி ஒரு சில இடங்கள் இப்ப ரெட் கார்டு வாங்கினவங்க எவிக்ட் ஆகலையா, அந்த மாதிரி ஏதாவது சில காரணங்கள் இருக்கலாம் மேடம். அது லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து சில பேர்கிட்ட எல்லாம்
கண்டென்ட், அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேம்ஸை ஒழுங்கா எடுத்தே பண்ணிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்க ரிவீலே பண்ணிருப்பாங்க ஓரளவு. அப்படி ரிவீல் பண்ணியுமே பெருசா ஓட்ஸ் பெருசா டிஆர்பி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்ட்ட இருந்தும் எதிர்பார்ப்பாங்க மேடம். இப்ப நான் இருக்கேன், நீங்க இருக்கேன், நம்ம 2 பேருமே பிக் பாஸ் பண்ணனா வெறும் பிக் பாஸ்ன்றது திவாகரை வச்சு மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆச்சு, ஓவர்லாப் ஆச்சு. விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு, ஏன்னா 60 கேமராவிலையும் நின்று ரீல்ஸ் பண்ணி எதா இருந்தாலும் கரெக்டா பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் அதிகமா பயன்படுத்திட்டேன். கேமரால போய் பேசுறதா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணாலும் கண்டென்ட் மேடம். கேமரா திருப்புறது கூட ஒரு கண்டென்ட்டா கொண்டு போயிட்டாங்க. அது வேணும்லாம் யாரும் பண்ணல, அவங்க ஒரு ஜாலிக்கு. அதாவது பசங்களே உள்ள கிண்டல் பண்ணுவாங்க மேடம். நான் பேச போறப்ப கேமரா அப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும், ரொட்டேட் டேர்ன் ஆகும்ல, அதை வந்து கீழே கிண்டல் பண்ணுவாங்க. பட் அதே அவங்க இதான் மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாரும் எங்களை அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் கண்டென்ட் ஒரு ஆள்கிட்ட இருந்து மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. திவாகரே அந்த இடத்துல இருந்தா ஓவர்லாப் ஆகும். ஆல்ரெடி திவாகர் நல்ல பப்ளிசிட்டி ஆயிட்டார். சோ ஓகே, திவாகர் போதும்னு நினைச்சிருந்திருக்கலாம். மக்கள் சொன்ன கருத்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தெரியவே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ரொம்ப ஆக்சுவலா வியானா சில பேர்லாம் நாங்க ரொம்ப அதிகமா கவனிக்கல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் சில பேர் பார்க்கப்பட்டாங்க. இனிமே நம்ம வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி கம்மியாக ஆரம்பிச்சு. மக்கள் சொன்ன கருத்து மேடம், நிறைய பேர் என்னை பாக்குறவங்க 2 கருத்து தான் சொன்னாங்க. உங்களுக்காக தான் பிக் பாஸ் பார்த்தோம். இன்னொன்னு சொன்னது, நீங்க போனதும் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், லைவ் எல்லாம் பார்த்தோம். இந்த 2 வார்த்தை தான் யாரை பார்த்தாலும். நான் கூட ஒரு ஆள், நீங்க திருப்பி சொல்ல வரேன் மேடம், எனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இல்லாததை பேச மாட்டேன். ஓகேங்களா. இருக்கிற ஒண்ண எனக்கே தெரியும். நம்ம ஓவரா பில்டப் பண்ணாலும் கீழே அமைங்கிறோம் மேடம். நம்ம லோவா காமிச்சுக்கிட்டாலும் லோவா போயிடும். என்ன ரியாலிட்டி. இப்ப என்கிட்ட வந்து 50,000 போன் இருக்கு, நான் தூக்கி அப்படி ப்ராட் பண்ண மாட்டேன். தூக்கி என்கிட்ட 10,000 போன் இருக்கு, என்கிட்ட இதுதான் இருக்கு. ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. கார் வாங்கினா கார் இருக்காது. நேச்சரா கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல வருவேன், டிராவல் பண்ணுவேன், ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவேன், போவேன். என்னோட ஒரிஜினாலிட்டியை தான் காட்டுவேன். மக்கள் சொன்ன ஒரிஜினாலிட்டி உண்மை அதுதான். உங்களுக்காக நிறைய பேர் பார்த்தாங்க, நீங்க போனது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பூம் பண்றதுக்காக, என்னோட கணிப்பு, ப்ரோக்ராம பூம் பண்றதுக்காக ஜமீன்தார் டாஸ்க் வச்சாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்லயே கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு என்ன தெரியுமா, எவிட் ஆகுறப்ப இது வரைக்கும் யாரையுமே பேர் காமிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் என் பேரை தான் காமிச்சாங்க. என்ன ரீசன்னா டிஆர்பி, முகம் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. திவாகர் எவிக்டர்னா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க, எல்லாருக்குமே ஷாக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா. சோ எல்லா இடத்துலயுமே நம்ம கிங்கா தான் இருந்திருக்கோம். வாட்டர்மெலன் ஸ்டார் ஆக்டிங் அகாடமின்னு கொடுத்திருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா. யாருக்குமே கொடுக்கல. உள்ளுக்குள்ள டைரக்டர் இருந்தார், அவருக்கே கொடுக்கல. எல்லாருக்கும் நான் ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும், அதுவும் ஸ்பாட்ல. திடீர்னு பிக் பாஸ் கொடுக்குறாரு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தர்பீஸ் சாம்ராஜ்யம், இதெல்லாம் எனக்குனே ரெடி பண்ண மாதிரி. அப்படி யாருக்குமே இல்ல மேடம். வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமின்றது எனக்குன்னு உருத்தானது. நான் யார் மேலேயும் டிராவல் பண்ணல. மத்தவங்க மாதிரி இவங்களை கிண்டல் பண்ணி ஆகணும், அவங்க பண்றப்ப பின்னாடி இன்னும் கத்தி நாம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆகவே இல்லை. எனக்குன்னு வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி, அதெல்லாம் முதல் வாரத்துல இன்னும் எனக்கு லட்சக்கணக்கில் ஓட்ட தூக்கி கொடுத்துச்சு மேடம். கியூசி டாஸ்க்ல எல்லாம் டாப்ல நிக்கிறோம், 3வது வாரம் 4வது வாரம் எல்லா வாரமும் நம்ம டாப்ல இருக்கிறோம், ஓட்டு எகுறுது. இதுதானே உண்மை. உங்களுக்கு நம்ம எல்லா டாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தான் பண்ணோம். ஓகேங்களா. அதுல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்ன்றது வெறும் கேம்ஸ் மட்டும் இல்ல மேடம். அதுல வர்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராங் மைண்டை தான் காட்டும். உள்ள போய் எல்லாம் நினைக்கிறாங்க இந்த கேம்ஸ் பண்ணிட்டா நம்ம பெரிய கிடையவே கிடையாது. அப்படி கேம்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஓட்டே விழுக்கல. ஈவன் சபரிக்ஸ் எல்லாம் ஓட்டே கிடைக்கல. நானும் சபரி நாமினேஷன் வரப்ப நான் மேல இருந்தே அவர் கீழே இருந்தார், நீங்களே பாத்திருப்பீங்க. நாட் ஓன்லி உன்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர், நீ ரியாலிட்டியை காட்டு, நீ யாருன்றதை காட்டு, நேச்சுரா இரு, அப்பதான் உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். லாஸ்ட் டைம்ல சபரிக்கு நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் போக போக கம்மியாயிருச்சு மேடம். காரணம் அவரோட ஒரிஜினாலிட்டி காட்டல. ரன்னர் வந்தாருன்னா அவரோட லக்கு, வின்னர் லக்கு. நாங்க ஒரு 100 நாள் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. சோ வின்னர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கார்டுல வந்தவங்களுக்கு லக்குன்னு தான் மேடம் சொல்லுவோம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம். நீங்க பிளஸ் 10 ப்ரோக்ராம் வேற பாத்துடுறீங்க, நீங்க நாங்க என்னென்ன பண்றோம் வேற பாத்துடுறீங்க, இடையில தான் வந்து ஜாயின் பண்றீங்க. ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுமே தலையும் புரியாம காலும் புரியாம பிக் பாஸ்குள்ள உள்ள போனவங்க, கஷ்டப்பட்டவங்க இருந்தவங்க. அப்ப இவங்க ஆல்ரெடி 1 மாசம் ப்ரோக்ராம் பார்த்தவங்க எல்லாமே ஸ்கெட்ச் போட்டுறாங்க. எங்களுக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்ல. எனக்கு அது ஒண்ணு மட்டும் ஆக்சுவலா அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வைல்டு கார்டு வந்து பாத்தீங்கன்னா வின்னர் சான்சஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு ஏதாவது ஒரு இது வைக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஓகேங்களா. ஏன்னா இதுதான் உண்மை. ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டவங்க, ஹெவியா ஓட்டு வாங்கினவங்க இடையில வந்துடுறாங்க. இதுதான் ஒரு பரமபதம் மேடம். பட் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு அதிக ஃபோக்கஸ் கிடைச்சிருச்சு, மக்களை சம்பாரிச்சிட்டோம், நம்ம நடிப்பு காமிச்சிட்டோம், நம்ம கிட்ட நம்மளோட முத்திரை அங்க பதிச்சுட்டு வந்துடும். பிக் பாஸ் சீசன் 9 உங்களுக்கு தெரியாததுல யார் பெட்டி எடுத்து வின்னர் ரன்னர் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நம்ம மட்டும் இன்னும் மக்களோட மனசுல நம்மளோட தனி திறமையால ஆழமா பதிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் மேடம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் இல்லையா. அப்பார்ட் ஃப்ரம் ஓட்ஸ் லக்கும் வேணும் வின்னிங்க்கு.
அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். மனிதர்களோட நிலைமையை பாருங்க மேடம். உள்ள போறப்ப 3வது வாரம் தீபாவளி முடியுது. அப்ப பிக் பாஸ் வாய்ஸ் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? சபரி, உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். விக்ரம் கிட்ட ஸ்டாண்ட் அப் காமெடி எதிர்பார்க்கிறேன். நீங்கெல்லாம் இதை விட பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. திவாகருக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லை, தேவையில்லை. எல்லாம் கிங்கா இருந்த மேடம். இது சொன்னா அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. விக்ரம் சபரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் வயிற்று, நம்மளோட பாப்புலாரிட்டி மேல அவ்வளவு ஒரு வயிற்றுச்சல் பொறாம, இதெல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டாங்களே. அதே மாதிரி மேடம், அதுதான் ஓட்டுல நம்ம டாப்ல லட்சக்கணக்கில் வாங்கி நிக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து தப்புச்சிட்டாங்க. விக்ரம் 6 வாரத்துக்கு 3-4 வாரத்துக்கு நாமினேஷன் வந்து தப்புச்சிட்டாங்க. அவங்களாம் ஆரம்பத்திலே வந்ததான் நிறைய பேர் காணாம போயிருப்பாங்க. ஈவன் கனியக்காவே நான் நாமினேஷன் வந்தப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வந்தாங்க. வந்துமே அவங்களுக்கு ஓட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா கனியக்கா ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்பார்ட் ஃப்ரம் கேம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்குவாங்க. நான் சொல்றது ஓட்ஸ் வச்சு சொல்ல வரேன், ஓகேங்களா? இதுதானே ரியாலிட்டி. இன்னொரு டாஸ்க் வச்சாங்க மேடம், யாரா அந்த பையன். அப்ப வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வாங்குற சம்பளத்துக்கு இவங்களுக்கு வந்து வெறும் பஸ் பேர் கொடுத்தா போதும், சம்பளமே கொடுக்க தேவையில்ல, அந்த 2 பேரை சொல்லுங்கன்னா இருக்கிற எல்லாருமே பார்வதி திவாகர். அதுக்கு பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? இதெல்லாம் சென்சிட்டிவான கண்டென்ட், நல்லா போடுங்க, ஏன்னா மக்களுக்கு தெரியணும். அப்ப பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, யாருன்னு கேட்டப்ப விக்ரம் திவாகர் பாரு அப்படின்னா, திவாகர் அப்படின்னா. அப்ப அவங்க கேட்டாங்க, இதை நானே நம்ப மாட்டேனே, மக்கள் எப்படி நம்புவாங்க விக்ரம், இதை நீங்க சரியாவே பண்ணலன்னாங்க. இதே விஷயத்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் கேட்டாரு. அதுக்கு விக்ரம் என்ன தெரியுமா சொன்னாரு? வாங்குற காசை விட அதிகமா வேலை பாக்குறாங்கன்னு திவாகர் சொன்னாரு. அடிச்சார் பாருங்க ஒரு பல்ட்டி. சோ இந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தான் காலமா இருக்கு. ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டியா இருந்தவங்களுக்கு மக்கள் கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா போச்சு மேடம். அப்ப எல்லாருமே எங்களுக்கு ஆக்சுவலா ஹை ஓட்டுன்றது எனக்கு தெரியாது. யாரா அந்த பையன் டாஸ்க்ல வைல்ட் கார்டு வரல. வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பர் 1ல ஓட்டுல இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா பாப்புலரா இருப்பேன், ஓரளவு நல்ல ஓட்டு விழுகுன்றது எனக்கு தெரியும் மேடம். பட் ஊர்ஜிதமா தெரிஞ்சது வைல்ட் கார்டுல வந்தவங்க சொன்னப்பா, ஓகேங்களா? அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்களையே உள்ளுக்குள்ள வீக்கா அடிப்பாங்க மேடம். இதெல்லாம் என்ன சொல்ல வருது? அதே மாதிரி ஜெயிக்கிற குதிரை நிறைய டாஸ்க் வச்சாரு. கரெக்டா வியானா கணிச்சு சொல்லுச்சு, ஜெயிக்கிற குதிரை திவாகரனே நல்லா பாப்புலர். அவர் மேல ஏறி அவரை தேவையே இல்லாம கிண்டல் பண்ணி இவர் ஃபேமஸ் ஆக நினைக்கிறார். அதெல்லாம் சரியா மரணடி காணாமனதுக்கு நிறைய மாத்தி சொன்னார். ஃபர்ஸ்ட் வாரத்துல நான் வந்து மேடம் சரியான வீரன் மேடம், ஊருக்கு பயந்து ஒதுங்கவே இல்லை. நாமினேஷன் குத்து வானா நின்னேன். முதல் வாரத்துல குத்துனே குத்து. நீங்க பாத்தீங்களா? இவர் கேம் மாதிரியே இல்ல, ஃப்ரீயா மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்காரு. குத்து, நாமினேஷன் போடு. ஆதரைக்கு நாமினேஷன் விட்டு கொடுத்தப்ப கூட என்ன திட்டல பாரு, எல்லாருமே திட்டினாங்க, நீ எதுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னா. பரவாயில்ல, போனா சேவாமின்னு தெரியும். நான் எவிட் ஆகிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம். ஆனா கடைசி 15 நாள் போனப்ப எல்லா பேருக்கும் நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டோம்ன்ற ஒரு கர்வத்தை நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்பதான் நான் சொன்னேன், ஐயா சாமி, நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், என்னால இந்த சீசன் பயங்கரமா ஓடிச்சுட்டு அந்த 15 நாள்ல எல்லாருக்கிட்டையுமே அந்த கர்வத்தை பார்த்தேன். நான் பாவீங்களா, நீங்களாம் வெளியில தெரியவே இல்லை. 50 நாள் ப்ரொமோவை ஆக்குபை பண்ணதே நானும் தான். அதுக்கு அப்புறமே வந்து மேடம் நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ப்ரொமோவில் மாத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 50 நாள் மட்டும்தான் நானும் பார்வோம் மாத்தி வந்துகிட்டு இருந்தோம். இப்ப மேக்சிமம் அதிகமா நான் தான் இருந்தேன்னு வைங்களேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே மாத்தி இண்டிவிஜுவல் ஆளுன்னு கிடையாது. கெமி எவிக்ட் ஆகிறப்ப கூட யாரோ ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, அப்பா கெமி இப்பயாவது ப்ரொமோல வந்துருச்சு. வெளியில இருக்க யூடியூபர்ஸ் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க, இப்பயாவது கெமி ப்ரொமோல வந்துருச்சு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க பட்சத்துல உள்ளுக்குள்ள வின்னரா அப்படின்னு இல்ல மேடம். நீ 50 நாள் இருந்து உன்னோட கொடிய நிலநாட்டினாலே நீ பெரிய ஆள் தான், ஓகேங்களா? அவங்களெல்லாம் விட நம்ம அசுர பலத்துல இருக்கோம். ஏன்னா அதிகமா நம்ம லைவ்ல அதிகமா ஃபோக்கஸ் ஆயிட்டோம், மக்கள்கிட்ட அதிகமா வந்துட்டோம். எங்களை அமுக்கிறதுக்கு நிறைய பொய்யா தான் நீங்க பண்ணீங்க. யாரும் ஒரிஜினல் கண்டஸ்ட் நீங்க சொல்லுங்க மேடம். தைரியமானவங்க, நீ நேர்மையான ஆள்னா விக்கல்ஸ் நீ கேட்டப்பயே இதே விக்கல்ஸ் வாய் தான் நம்மளாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆள் வந்த வேலையை எப்படி கரெக்டா பண்றாருன்னு பாரு. இதே விக்கல்ஸ் சொன்ன வாய் தான் டாஸ்க்னு வரப்ப எங்களை குத்துது. காரணம் அந்த அந்த போட்டி மனப்பான்மைன்னு சொல்றதை தாண்டி பொறாம. போட்டி மனப்பான்மையா இருந்தாலும் நாயே வேணும். அப்ப நான் விக்கல்ஸ் என்ன தெரியுமா சொன்னா, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், நல்ல பையன். பட் அவர் எடுக்கிற டிசிஷன் சரியில்லை. 10ஓட 11 மத்தவங்க எல்லாம் யாராவது நாமினேஷன் பண்ணா அப்படிதான் எல்லாரும் இருந்தாங்க மேடம். 10ஓட 11 இருந்தாங்களே தவிர அப்படி ஒரு நேர்மையா இருந்த ஒரே பையனா துஷார். பெருங்காயம் டாஸ்க் நடந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் அவங்களுக்கு ஃபேவரட் ஆனவங்க வச்சாங்க. அவன் நினைச்சிருந்தா அரோராவுக்கு வச்சிருக்கலாம், சபரிக்கு வச்சிருக்கலாம். நான் இவங்களுக்கு வைக்க மாட்டேன். 100 லேயர் 1,00,000 பேர் ஏத்துனாலும் அவரோட கருத்துல அவர் மாற மாட்டாரு, அதுக்கு நான் ரொம்ப தீவிர ஃபேன், என் தலைவனுக்கு தான் சொல்லி தூக்கி டப்புன்னு வச்சான். அங்க ஜெயிச்சிட்டோம். அவன் வந்து யங்ஸ்டர், என்ன விட சின்ன பையன், 10 வருஷத்துக்கு சின்ன பையன். அவன் நம்மளை ஃபாலோ பண்றான். 10-12 வருஷத்துக்கு சின்ன பையன் மேடம். 2K கிட்ஸ் அவன். சாரி 2002 or 3. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதும், நம்மளை நம்பி இது ஃபாலோ, ஒரு ஆளு நேர்மையா ஃபாலோ, இது வந்து ஒரிஜினல் ஃபாலோவர். அப்பெல்லாம் ரொம்ப கெத்தா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஒரிஜினாலிட்டி அவனுக்கே தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் எதுக்க மாட்டான். அவனுக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கும், எல்லாரையும் பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டான் மேடம். சூப்பர் பையன் மேடம் சார், நியாயமான கருத்துக்களை. அப்புறம் போக அப்படியே மாறிட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு கூட அந்த தைரியம் இல்லை மேடம். கருத்து இருக்கு, இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா. இதே விக்ரம் வந்து நார்மலா இருக்கிறப்ப நம்ம எல்லாம் இதான் நினைச்சுட்டு இருக்கோம், வந்த வேலையை அவர் கரெக்டா பண்றாரு. ஏன்னா அவங்கலாம்
முதல் வாரம் 2வது வாரம் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கு வந்த கோழி மாதிரி ஒவ்வொரு ஒதுங்கி ஒதுங்கி பாக்குறாங்க. நான் தான் கேமராவை நல்லா ஓவர்லாப் ஆகுது. அதான் விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு, நிறைய டைம் அவர் வாயில இருந்து வந்தது ஸ்விம்மிங் பூல் அவன் தான் நல்லா யூஸ் பண்ணா. எனக்கு கடைசி 15 நாள் போனப்ப சார் சோப்பு போட்டு உள்ள குதிச்சுட்டாரு சார் சபரி சொன்னா. சோப்பு போட்டு குளிச்சுட்டாரா? ஸ்விம்மிங் பூல் அவர் மாதிரி யூஸ் பண்ணது வேற யாரும் இல்ல, நீங்க உட்காருங்கன்ட்டாரு. அது ஒண்ணு. நிறைய அவர் சப்போர்ட்டும் பண்ணார் மேடம் விஜய் சேதுபதி சார். 60 கேமராவை கரெக்டா ஆக்சுவலா நம்ம போனதே கேமராவை யூஸ் பண்ணிக்கிறதானே, ஓவர்லாப்பும் ஆச்சு. அது வந்து என்னன்னு தெரியல. எப்பயுமே நான் வந்து ஒரு ஆக்குபைடு ஃபேஸா இருப்பேன். நாடகம், ஸ்கூலு, காலேஜா இருந்தா எனக்கு அதிக ஸ்பேஸ் எடுத்துக்கிருவேன் மேடம். அந்த மாதிரி ஓவரா ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம போனதோட பர்பஸ் வந்து அதுல ஃபில்ஃபுல் ஆயிருச்சுன்ற ஒரு திருப்தி மேடம். ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும்ல. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் யோகிகளும் ஞானிகளும் கிடையாது. ஒரு 90 நாள் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க? உண்மையிலே 100 நாள் போன் யூஸ் பண்ணாம இருக்காங்களா? 100 நாள் வந்து மேடம் எதுவுமே நான் உங்ககிட்ட முதல் நாளே சொல்லிட்டேன். போன் வந்து நீங்க பிக் பாஸ் செட்டுக்குள்ள கூட வச்சுக்க முடியாது. அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு வர்றாங்கல்ல அந்த விசிட்டர்ஸ், அவங்களுக்கே வெளியில போனை பிடிங்கிருவாங்க. எதுவுமே உங்களுக்கு போன் கீ நீ எதுவுமே இருக்காது. இல்ல ஒரு சிலர் சொல்றாங்க உள்ள வந்து சரக்கு தம்மு இதெல்லாம் இருக்கும், சீக்ரெட் ரூம்ல இருக்கும் அப்படின்ற மனசாட்சி இல்லாம அப்படி பேசுறாங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல சீசன் 1ல தம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருந்தாங்களே, அது நான் பேச முடியாது மேடம். பட் இந்த ரூம்ல சாரி இந்த சீசன்ல வந்து அந்த மாதிரி சீக்ரெட் ரூம் கிடையாது. சீக்ரெட் ரூம்லாம் கிடையாது மேடம், எதுவுமே கிடையாது. ட்ரிங்க்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல அலௌடு கிடையாது. பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்ட் கிடையவே கிடையாது. ட்ரிங்க்ஸ் நாட் அலௌடு, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஏன்னா தம் அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அது அடிக்காம இருக்க முடியாது. அது எனக்கு தெரியல மேடம், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. பட் நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. உள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் பார்க்கல. அப்பார்ட் ஃப்ரம் தேர் பர்சனல், ஓகேங்களா. நான் அதுல எதுவுமே தலையிட வரல. நான் ஊர்ஜிதமா அடுத்து சொல்லுவேன், உள்ள யாருக்குமே ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா அந்த டாஸ்க்கு வந்துடலாமா? ஓகே ஓகே. ஸோ சொன்னதுதான், இப்போ வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க. அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ணணும், அதே சமயம் வந்து இம்ப்ரெஸும் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ஓகே, மர்டர் நடந்திருக்கு, ரஜினி சார் மாதிரி பண்றீங்களா? மேடம் நம்ம எப்பயுமே எல்லாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்தோம்னா, நான் எப்பயுமே பட சீன் எடுப்பேனே தவிர யாரும் பாடி லாங்குவேஜ் எடுக்க மாட்டேன். என்னோட ஓன், அதனாலதான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சோம். ஸோ என்னோட ஓன் பாடி லாங்குவேஜ்லயே நீங்க கேட்கறதே ஒரு படத்துக்கு ஆடிஷன் மாதிரி இருக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம், அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷனும் பண்ணணும், அப்படித்தானே? சரி மேடம், இப்ப நான் இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கேன், அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே, ஹைப்பா, இந்த கொலை எப்ப நடந்துச்சு? ஒரு 2 days பிஃபோர். 2 days பிஃபோர். அவங்க அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க? இல்ல எனக்கு தெரியாது, நானே இங்க புதுசா தான் வந்தேன். ஆக்சுவலா என் மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு உடனே ஓப்பனா சொல்லிடுறேன் மேடம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்களே. இல்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண தானே வந்தீங்க. ஓகே ஓகே ஓகே, அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன். பட் இருந்தாலும் அவங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு இன்னும் நல்லா பூஸ்டப்பா இருக்கு. சீக்கிரம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவேன். சரி ஓகே, அங்க என்ன அந்த வாஷ் பேசின் பக்கத்துல லேசா ரத்தக்கரை இருக்கே, அது ஆக்சுவலா எப்போ வந்தது? அது 2 days பிஃபோர் மர்டர் நடக்கும்போது வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்க கண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. சரி, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்காங்களா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு தான். புதுசு தான். சரி, அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் எதுவும் இருக்கா? அது எனக்கு தெரியாது சார். அதுவும் தெரியாது. லேட்டஸ்டா அவங்க எங்கேயாவது டிராவல் பண்ணாங்களா? இல்ல நான் டிராவல் பண்ண, அவங்க பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது சார். இல்ல அவங்க டிராவல் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களோட மொபைல் நம்பர் லேட்டஸ்டா அவங்க யூஸ் பண்ற கான்டாக்டும் இல்ல, எதுவுமே இல்லையா? ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க மர்டர் ஆனவங்க? இல்ல இல்ல, என்னோட பக்கத்து வீடு, அவ்வளவுதான். பக்கத்து வீடு மட்டும்தான். லாஸ்ட் டே எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி சார் பார்க்க முடியும், எனக்கு தெரியாது. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்களே மேடம், நீங்க ஒரு பக்கத்து வீடு தானே, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ண மாட்டீங்களா? சார் நீங்க அதுதான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கீங்க, என்ன பத்தி என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே. உண்மையிலே நீங்க போலீஸ் ஆபீசரா? உண்மையிலே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் தான் மேடம். இருந்தாலும் என்னை பத்தி மனசுல உள்ளதை நான் எப்பயும் மறைக்க மாட்டேன். நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க.